ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமாகவும் இந்த வீடியோ இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் நான் சொல்லியிருப்பேன். எந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடியுது, இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணமானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்குது. சரியான நேரம் இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா 2:20 பிற்பகல் 2:20 தொடங்கி மாலை 6:13 முடிவடையும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா மாலை 4:17 இருக்கும். அந்த டைமில் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, என்டி ஸ்கேன் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் போயிட்டு கூட நீங்கள் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டியூ டேட்டு அப்படிங்கும்போது நம்ம காலையில் சாயந்தரம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எந்த டைமில் பெயின் வரும் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது நல்லது. பெயின் சடனாக வந்தவங்க டேட் நான் தள்ளி கொடுத்த பெயின் முன்னாடியே வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த கிரகண நேரத்திலே பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை நல்லா கவர் பண்ணிவிட்டு வயிற்றில் ஷால் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். இதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம பெயினையும் அசால்ட்டாக விட்டுட்டு வீட்டிலே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்க், டேஞ்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். மற்றபடி தேவையில்லாமல் நான் பிக்னிக் போகிறேன், பார்க் போகிறேன், அந்த டைமில் பீச்சுக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையில்லாத எக்ஸ்போஷர் தான் நம்மளை தாக்கும். அது நம்ம குழந்தைக்கும் நல்லதில்லை. மற்றபடி இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி ஷால் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கொடை யூஸ் பண்ணிக்கோங்க. கொடையை பொறுத்த வரைக்கும் லைட் கலர் கொடை யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலரில், பிளாக் கலரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமா, குளிக்கணுமா, கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணணுமாலாம் கேட்குறீங்க. சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம், ஆயிலி ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு செரிமான சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். தண்ணீர் குடிக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். மோர், ஜூஸ், இளநீர் இதெல்லாம் 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கோங்க. தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். நமக்கு இந்த டைமில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத தாட்ஸ் இருக்கும். நமக்கு கிரகணம் நடக்குது, குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா, நமக்கு ஏதாவது ஆகுமான்னு பயம் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தூங்குறது பெஸ்ட்டு. தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகத்தை படிங்க, அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் நமக்கு காமாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம். கிரகணம் முடிஞ்சது குளிக்கணுமா, வீடு க்ளீன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிங்க. வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா குளிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டைமில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரகணம் முடிஞ்சதும் வீடு க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? வீட்டு க்ளீன் பண்ணும்போது நம்ம கனமான பொருட்களை தூக்குறது, இழுக்கிறது, வைக்கிறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து துடைக்கிறது, தரை துடைக்கிறது இதெல்லாம் நம்ம காலையில் பண்ணியிருப்போம். அந்த டைமில் திரும்பவும் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போட்டு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எப்போவுமே ரொட்டீனில் நம்ம எப்போ க்ளீன் பண்ணுவோமோ அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போயுமே நீங்கள் ஹெவியான பொருட்கள் லிஃப்ட் பண்ணுறது, நகர்த்துறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியம் இல்லை. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க சிஸ்டர், நான் போயிட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன டிப் தான். வயிறு நல்லா கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்காக நீங்கள் யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு குழந்தைக்கு நமக்கும் பாதிப்பு ஏற்படும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று வரும். ஸோ யூரின் மோஷன் அதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணிவிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. டிவி, லேப்டாப், மொபைலை பொறுத்த வரைக்கும் லேப்டாப், மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்சியில் மொபைல் ரேடியேஷன் எமிட் ஆகும் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். முக்கியமான கால் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு பதில் சொல்லிட்டு வச்சுடுங்க. ரொம்ப நேரம் பேசுகிற ஆளுகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைலில் ஸ்கிப் பண்ணுறது முக்கியம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. இது நார்மல் டைம்லேயும் அதை பண்ணுங்கள். டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் நீங்கள் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் இப்போது ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த 4 மணி நேரம் நம்மளை ஈஸியாக கடந்து போகும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.